கைஸ் நம்ம வந்து அசிஸ்ட் ஹூக் கட்ட போகிறோம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஹூக்கு ஃப்ளாட் ஹூக் எடுத்திருக்கேன் 1/0. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபெவிக்விக் எடுத்திருக்கேன், ஃப்ளாஷர், எபாக்சி கம் எடுத்திருக்கேன், சாலிட் ரிங் 5ஆம் நம்பர் சைஸு. அடுத்து வந்து ஸ்குட்டு, இந்த லூர் மாரி வரும் இல்லையா, இது எடுத்திருக்கேன், பாபின் எடுத்திருக்கேன், அசிஸ்ட் ஒயர் லைன் எடுத்திருக்கேன். இது நம்ம செய்ய போகிற அசிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 40 கிராம் வரைக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா இது பர்ஃபெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லைன் வந்து ஒரு 10 to 12 சென்டிமீட்டர் லைன் எடுத்திருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சாலிட் ரிங் வந்து உள்ளார போடுவோம், ஈக்குவலாக எடுத்துப்போம். ஈக்குவலாக எடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சாலிட் ரிங்கை வந்து பார்த்திங்கனாக்கா இன்சர்ட் பண்ணி லூப் மாரி போடுவோம். இது எதுக்கு சுற்றுறோன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த ஹூக்கு, அந்த கோட் லைன் இருக்குது இல்லையா, அசிஸ்ட் லைன் இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஸ்லிப் ஆகாமல் நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கும். அதுக்காக ஜஸ்ட்டு நம்ம எது வரைக்கும் டைப் பண்ண போகிறோமோ அது வரைக்கும் இதுமாரி வந்து சுற்றிக்கலாம். ஒரு 2 ட்ராப் ஃபெவிக்விக் வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொஞ்சம் ஃப்ளாஷரை கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த ஃப்ளாஷரை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம வச்சு கட்டிக்கலாம். இதை நல்லா மடக்கி ஒரு ஆட்டை போட்டுருவோம். லைட்டாக ஒரு ட்ராப் வச்சு விட்ருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒன்று லென்த்தாக ஒன்று ஷார்ட்டாக ஒன்று கட்ட போகிறேன். அதனால் நம்ம மார்க் பண்ணிக்கலாம், எது வரைக்கும் தேவையோ அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம ஒரு பக்கத்தில் அந்த ஸ்குட்டு இதை வந்து மாட்டிக்கிட்டோம். இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து டைப் பண்ணிடலாம்.
லாஸ்ட்டாக நம்ம லைட்டாக எபாக்ஸிக்கு முடிச்சு விட்ருவோம்.